எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சரவண விக்ரம், டியர் ரதி படத்துடைய ஹீரோ. ஸோ ஃபர்ஸ்ட் மூவி என்னோடது ஹீரோவாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஷோ வந்து ஃபஸ்ட் ஷோ ரோகிணி தேட்டரில் வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பார்த்தோம். அண்டு முக்கியமாக ஆடியன்ஸோட ஃபஸ்ட் டைம் படம் பார்க்குறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் பயந்துட்டு இருந்த விஷயம் எப்படி ரீச் ஆகுன்றலாம் வந்து இன்றைக்கி ஆடியன்ஸ் நிறையா பேரோட அவங்க ரிவ்யூ வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது. முக்கியமாக நிறைய என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஜாலியாக வந்து 2 மணி நேரம் ஜாலியாக சிரிச்சுட்டு போனோம் அப்படின்னு சொல்லி இப்போ இது பண்ணாங்க. எந்தெந்த இடத்துலலாம் ஒர்க் அவுட் காமெடி எங்கே ஒர்க் அவுட் ஆகணும்னு வச்சோமோ அங்கே எல்லா இடத்துலையுமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபேமிலிக்குமே நிறைய பேர் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. நாங்கள் யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணியிருந்தோம், பட் ஃபேமிலியாக நிறைய பேர் வந்து சிரிச்சுட்டு நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 நாள், நாளைக்கு சனி ஞாயிறு 2 நாளுமே ஃபேமிலியாகவும் இருந்தாலும் ஓகே, ஃப்ரெண்ட்ஸாக யங்ஸ்டர்ஸ் ஜென்ஸு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குது. 2 நாளில் எல்லோரும் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நீங்கள்லாம் பார்த்துட்டு வந்து சப்போர்ட் பண்ணி படத்தை பற்றி பேசினா தான் இதாகும். ஸோ ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக வாங்க, சிரிச்சிட்டு போகலாம், அதுக்கு கேரண்டி. டியர் ரதி மூவி இப்போ தான் பார்த்துட்டு வரோம். ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் புதுசாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க. என்டையர் டீமே வந்து நியூ கம்மர்ஸ் தான். பட் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. லைக் மியூசிக்காக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், போத் ஹீரோ அண்ட் வில்லன் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயினும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் மூவி. இந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் எல்லா தியேட்டர்ஸ்லையும் இருக்குன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். கண்டிப்பாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. என் பேர் ஹஸ்லி. நான் இந்த டியர் ரதியில் ரதி கேரக்டர் பண்ணிட்டேன். மூவி வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கான மூவி. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து மூவி பாரணும். எல்லா ஜென்ரேஷனுக்கும், ஃபேமிலி, 2K கிட்ஸ், ஜென்சி, ஜென் ஆல்ஃபா எல்லாருக்குமே ஈக்குவலாக ரொம்ப பிடிக்கும் இந்த மூவி. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து மூவியில் பாரணும். இன்னும் இந்த ரிலீஸ் பண்ணியாச்சு இந்த மூவி. ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. படம் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஹாஃபு ஒரு மாதிரியாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரியாக இருக்குது. பட் ரெண்டுமே கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு புது ஃபீல், அந்த ட்விஸ்ட்டு நம்மளுக்கு அப்போ தான் புரிய வருது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் நம்ம பார்த்ததுமே நம்மளுக்கு அந்த பிரேக் வரைக்கும் எப்படி போகுங்கிறது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல. ஸோ செகண்ட் ஹாஃபோடைய எண்டில் தான் நம்மளுக்கு தெரியுது கான்செப்டே வந்து இப்படி தான் அப்படிங்கிறது. அப்போ தான் வந்து ஃபஸ்ட் ஹாஃபோடைய கனெக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு புரிய வருது. பட் ஃபஸ்ட்டு எல்லாருமே ஃப்ரெஷராக இருக்கிறாங்க, நியூ ஃபேஸஸ்ஸு எல்லாமே நல்லா ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருக்கிறாங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாமே மிக்சடாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு டைப் ஆஃப் ஜானர் போகுது, செகண்ட் ஹாஃபில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸோட ஒரு ஜானரோட எடுத்துருக்குறாங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி தான் இருக்குது. ஜென்சிக்காக வேண்டி தான் எடுத்த படம் மாதிரி தான் இருக்குது. அது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு பிடிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெசேஜும் இருக்குது, ஒரு சில மெசேஜ் இருக்குது அவங்க கிராஸ் பண்ணுறதுக்காக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்றைக்கி படம் வந்து பார்த்தோம். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. டோட்டலாகவே படம் நல்லா மாறி ஸ்பீட் ஆகிடுது. ஆனால் இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து சில விஷயங்கள் பார்த்துட்டு இருந்தது வந்து இன்டர்வலுக்கு அப்புறமா இருக்க சீன்ஸுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் டோட்டலாக பார்க்குற போது படம் எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குது. கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி வர பிள்ளைகளை எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். இன்னும் மேலும் மேலும் அவனுக்கு நல்ல படங்கள் அமையணும். எல்லா ஆடியன்ஸோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க.